மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரச்சனியில் இந்த சில விஷயங்களை நீங்கள் மாற்றாமல் அவசரப்படாமல் அதில் முடிவெடுக்காமல் இருந்தீங்கன்னாவே ரொம்ப அதிர்ஷ்டமான காலமாகவும் அல்லது ஒரு நார்மலான காலமாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய உங்களுக்கு தேவையான பரிகார முறைகளையும் வழிபாட்டையும் சொல்லியிருக்கேன். மீன ராசிக்கு லாபத்தை தரக்கூடியவர் சனி. அதே சமயத்தில் விரயம், வெளியூர் வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால் லாபத்தை எடுக்கக்கூடிய 2 இடத்துக்கும் முக்கியமானவர் அவர் இப்போது உங்கள் ஜென்மத்தில் 7.5 சனியாக இருக்கார். அவர் இப்போ வக்கரமாகிறார். இந்த காலகட்டத்தில் முதல் விஷயம், அவசரப்படக்கூடாது. எதுலேயும் நீங்கள் எதிர்பார்க்கிற ரிசல்ட் ஒரு விஷயத்தில் கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. 2, நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதிகமாக எஃபர்ட் போட்டு திருப்தி அடையாத ஒரு ரிசல்ட் உங்களுக்கு அளவாக கிடைக்கும். நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்க முடியாமல் சிரமப்படுவீங்க. அல்லது தவறான ஒப்பந்தம், தவறான முயற்சிகள், தவறான நபர்கள் கூட போய் நீங்கள் இப்போ சேராமல் உங்களை பார்த்துக்கணும். புதுசாக மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்களா, கூட்டாளியை தேர்ந்தெடுக்கிற சூழ்நிலையில் இருக்கீங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதோ, புதுசாக புத்திர பேரை நோக்கி போகிறதோ, கூட்டாளிகளை தீர்மானிக்கிறதோ கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அதே சமயம் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக பார்க்குறனால தொழிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தப்பான முடிவால் சந்திரன் சனி சேர்க்கை உங்களை குழப்பும், தாமதப்படுத்தும். நீங்கள் ஏதாவது ஷார்ட் டைமாக ஒரு பணம் வரணும்னு ஒரு முயற்சியில் இறங்குனீங்கன்னாவோ, அல்லது இப்போவே உங்களுக்கு நிம்மதி, நீங்கள் நினச்ச அளவுக்கு நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணுங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். இயல்பாகவே உங்கள் வயசு காலத்தில் சில பேர் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, சில பேர் இப்போ தான் நல்ல தொழிலுக்கு போயிருப்பாங்க, சில பேர் நல்ல வளரக்கூடிய வயசில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் போய் நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு திசா புத்தி வீக்காக இருந்து சந்திர தசையோ சனி தசையோ நடந்துக்கிட்டு இருந்தால் அப்படியே அந்தரத்தில் லைட்டாக தொங்க விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது நிறைய இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. 7.5 சனியில் அதில் உச்சத்தை காட்டும். என்னதான் குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து உச்சமாக பார்த்துட்டா கூட இதுவும் நடக்கும். இந்த சூழ்நிலை அப்படியே இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க யாராவது பொருளாதாரமாகவோ அனுசரணையாவோ பேசி நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க. ஆனால் அந்த சம்பவத்தை தடுக்க முடியாது. அப்போது நீங்கள் தொழிலில் புதுசாக எதையும் செஞ்சிடக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, தலைவலி உருவாயிரும். கூட்டு தொழில் மன வாழ்க்கைன்னு பெருசாக அதுக்குள்ளே ஆசைப்படக்கூடாது. புது புது முயற்சிகளையோ அல்லது விட கிடைக்காத விஷயத்தை வாழ்க்கையில் தேடிக்கிட்டே இருக்கிறதையோ பண்ணாதீங்க. எதுக்குமே இப்போ முடிவு உடனடியாக கிடைக்காதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப டஃப் ஃபைட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் நீங்கள் இப்போ பொறுமையாக தான் இருக்கணும். உங்களை நிரூபிக்க வேண்டிய காலகட்டமும் வரும். நீங்கள் ஆரோக்கியமாக, பொருளாதாரமாக, வசதி வாய்ப்பாக, மன நிம்மதியாக இருக்கிற காலகட்டமும் வரத்தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் உங்களை நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க. சோம்பல் அதிகமாக ஏற்படும். விரக்தி, வெக்ஸான மனநிலை நிறையா நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு ஏற்படும். ஒரு வயசானவங்கள விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் இப்போ சம்பாரித்து என்னை ஸ்டாண்டப் பண்ணுறேன், நான் சம்பாரித்து என் வாழ்க்கையை உயர்த்திக்கிறேன், என் வாழ்க்கை தரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நான் சமுதாயத்தில் என்னை அடையாளப்படுத்திக்கணும்னு போராடுறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். மன வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன சிக்கல்களை இது உருவாக்கும். சரி, இதை தவிர்க்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு சொல்கிறேன். அனாதை இல்லங்களுக்கோ அல்லது கோவிலுக்கோ அன்னதானம் போடக்கூடிய இடத்துல கல்லுப்பு வாங்கிட்டு போய் மாதம் தானம் பண்ணுங்க. 1, அங்கே போடக்கூடிய தயிர் சாப்பாட்டுக்கு தேவையான தயிரை வாங்கி கொடுக்கலாம். 2, இன்னொரு முக்கியமான விஷயம், வயதான பெண்களுக்கு, அதாவது கோயில் வெளியில் வயசான லேடிஸ் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க அனாதை இல்லத்தில் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கான மருத்துவ சிகிச்சைக்கான எளிய பண உதவியோ அல்லது வாகன உதவியோ மருத்துவ செலவுக்கோ கொடுக்கும்போது இந்த காலகட்டம் கூட உங்களுக்கு சைலண்ட்டாக கடந்து வரக்கூடிய சக்தி கிடச்சிடும். மன உளைச்சல், பெரிய வெக்ஸ் இல்லாமல் பரவாயில்ல நம்ம அடுத்தது தாண்டி வந்துடலான்னு யாரோ ஒருத்தர் பக்கத்தில் சொல்லுவாங்க. பிரபஞ்சமே உங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. இந்த சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யும்போது அவங்க மனசு குளிரும். அவங்க வாயால் கூட உங்களை வாழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவங்க மனசும்
அவங்க கும்பிடுற தெய்வமும் உங்களுக்கு துணையாக நிற்கிறத நான் என் 25 வருட காலம் இந்தியா முழுவதும் போய் 68 கோவில் பிரசன்னங்கள் போட்டிருக்கேன். அந்த அனுபவ வார்த்தையில் சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ செய்யக்கூடிய இந்த எளிய வழிமுறை உங்களுக்கு தெய்வாதீனமாக வந்து காப்பாற்றுறத உணர்ந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள். இந்த எளிய வழிமுறை செய்யுங்க. உங்களுக்கு